நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 22/11/2024 கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சப்தமி திதி மாலை 6:08 வரை, பின்பு தேய்பிறை அஷ்டமி, ஆயில்ய நட்சத்திரம் மாலை 5:10 வரை, பின்பு மக நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். நவகிரக வழிபாடு மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சுக்கிரன் சனி சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களின் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்தாலும், உடனிருப்பவர்கள் ஆதரவு சிறப்பாக இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும். வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் சிறப்பாக இருந்தாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு நன்றாக இருக்காது. வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்கள் வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசியை புதன் பார்ப்பதும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் மிக மிக சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் சந்திரன், 6இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தற்போது உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 3இல் கேது, 5இல் புதன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். சட்ட ரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது.
ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சனி 12இல் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது முடிந்தவரை கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது உத்தமம். வேலைக்கு செல்பவர்களுக்கு இன்றைய நாளில் வேலை பளு சற்று அதிகப்படியாக இருப்பதால் உங்களது ஓய்வு நேரம் குறையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் 6இல் சனி 11இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். எதிர்பாராத பொருளாதார உதவி கிடைத்து மனமகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். மேலும் வளமான பலன்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் 6இல் ராகு சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் மிக மிக நன்றாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பெற்று 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதாலும் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பணி நிமித்தமாக கூட வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதன் மூலமாக பொருளாதார அனுகூலங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் 3இல் சனி சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு இன்று மாலை 5:10 வரை சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் அமைய பெற்று சந்திராஷ்டமம் நடப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களால் தேவையில்லாத நிம்மதி குறைவு ஏற்படும். குறிப்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு தேவையற்ற தாமத நிலை இருக்கும்.
உங்களுக்கு பகல் வேளையில் தேவையில்லாத நெருக்கடிகள் இருந்தாலும் மாலையில் சில நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத ஒரு பணியானது உங்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களது ஓய்வு நேரம் குறையும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் 3இல் ராகு சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதியில் எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் எதிர்பாராத அனுகூலத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் காலையிலே ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனானவர் இன்று மாலை 5:10 பிறகு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் மாலை வேளையில் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மாலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு உங்கள் மன அமைதி குறைவு ஏற்படும். குறிப்பாக புதிய முயற்சிகளை மாலை வேளையில் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் நிதானத்தோடு செயல்படுவது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் 10இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து மனமகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் புதன் 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. சனி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.